இப்போ வர தமிழ்நாட்டை ஆள்ற இந்த கட்டிடம் ஒரு காலத்துல இந்தியாவே கட்டுப்படுத்துறதுக்காக பிரிட்டிஷ் பயன்படுத்தின ஒரு பழமையான கோட்டை அப்படிங்கிறது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமா. தலைமைச் செயலகத்தை பத்தின சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் சொல்றேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. வணக்கம், நான் ஆனந்த். நம்ம எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாட்டோட தலைமைச் செயலகம் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டோட முக்கியமான அரசியல் முடிவுகள் இருக்கக்கூடிய சிஎம் ஆபீஸ், அமைச்சர்கள் இருக்கக்கூடிய ஆபீஸ் எல்லாமே அங்கதான் இருக்கு. தமிழ்நாட்டுல நிர்வாக ரீதியாகவும் சரி, அரசியல் ரீதியாகவும் சரி, பெரிய பெரிய முடிவுகள் எல்லாமே அந்த கட்டடத்துக்குள்ள எடுப்பாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஒருத்தர் வந்து சிஎம் ஆகுறாரு அப்படின்னா அவரோட ஆபீஸ் அந்த பில்டிங் குள்ளதான் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இதை பத்தி நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த எல்லாருக்குமே இந்த பில்டிங் தான் ஒரு முக்கியமான ஒரு பொசிஷன் இருக்கு. எல்லா ஆபீஸும் தலைமை செயலகம், தலைமை ஆபீஸ் அங்கிருந்து போடக்கூடிய ஒரு ஜிஓ, ஒரு கவர்மெண்டோட அரசாணை வந்து கன்னியாகுமரியில இருக்கிற ஒருத்தருக்கும் அது அப்ளிகபிள் ஆகும். அங்க இருக்கவங்களும் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பில்டிங் அந்த பில்டிங் வந்து தமிழ்நாட்டோட ஒரு ப்ரைட்னே சொல்லலாம் வச்சுக்கோங்களேன். அப்படி தமிழ்நாட்டோட இவ்வளவு முக்கியமான ஒரு பில்டிங்கா இருக்கிற இந்த கட்டடத்தை தமிழர்கள் யாரும் கட்டினதே கிடையாது. ஆமா, இந்த கட்டிடம் கட்டப்பட்டது எப்போ அப்படின்னா 1644 பிரிட்டிஷால கட்டப்பட்டது தான் இந்த பில்டிங். அது மாதிரி இந்த பில்டிங் கட்டினதுக்கான காரணம் என்ன? இந்த பில்டிங் தான் இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷால கட்டப்பட்ட ஒரு பில்டிங், ஒரு கோட்டை அப்படிங்கிறாங்க. இது பேர் நம்ம தலைமைச் செயலகம், தமிழ்நாட்டோட தலைமைச் செயலகம் அப்படிங்கிறோம்ல. இதோட முந்தைய காலத்து பேர் என்ன அப்படின்னா சென்ட் ஜார்ஜ் கோட்டை தான் இதோட பேரம். இந்த சென்ட் ஜார்ஜ் கோட்டையை மையமா வச்சுதான் இந்தியாவையே எப்படி நம்ம கைக்குள்ள கொண்டு வரலாம், இந்தியாவையே எப்படி நம்ம ரூல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷோட ஒரு முக்கியமான ஒரு ஒரு மையமா இந்த பில்டிங் இருந்திருக்கு. அது மாதிரி 1644 தொடங்க இந்த பில்டிங் கிட்டத்தட்ட 350 வருஷத்தை தாண்டி இன்னமும் இந்த பில்டிங்கை தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம தமிழ்நாட்டோட முக்கியமான ஒரு ஆபீஸா அந்த ஆபீஸ் இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த தலைமைச் செயலகத்துக்குள்ளதான் நம்ம தமிழ்நாட்டோட அரசியல் தீர்மானங்கள், முடிவுகள் கொண்டு வரக்கூடிய சட்டப்பேரவையும் இருக்கு. ரெண்டுமே ஒரே பில்டிங்குள்ளதான் இருக்கு. ஒரே வளாகத்துக்குள்ள, ஒரே கேம்பஸ்குள்ளதான் தமிழ்நாட்டோட தலைமைச் செயலகமும் இருக்கு, சட்டப்பேரவையும் இருக்கு. அது மாதிரி இந்த தலைமைச் செயலகத்துக்குள்ள அந்த பில்டிங், அந்த வளாகத்துக்குள்ளேயே ஒரு சர்ச் இருக்கான். அந்த சர்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1680 கட்டினது அப்படிங்கிறாங்க. சென்ட் மேரிஸ் சர்ச் ஒண்ணு ரொம்ப ஒரு பழமையான சர்ச் இருக்கு. அது மாதிரி இந்த பில்டிங்குள்ளேயே ஒரு மியூசியம் இருக்கான். அந்த மியூசியம்ல பாத்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் காலத்துல யூஸ் பண்ண அந்த வெப்பன், அந்த மாதிரியானது, அவங்க யூஸ் பண்ண அந்த லெட்டர்ஸ் இருக்குல்ல, அந்த கடித போக்குவரத்துன்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் நம்ம மெசேஜ் எல்லாம் இருக்குல்ல, அந்த காலத்துல அந்த கடித போக்குவரத்துன்னு சொல்லுவாங்க. அந்த லெட்டர்ல தான் அனுப்பி விடுவாங்க மெசேஜ. அந்த மாதிரியான லெட்டர் அவங்க யூஸ் பண்ண விஷயங்கள் எல்லாமே நம்ம சென்ட் ஜார்ஜ் கோட்டையில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான தமிழ்நாட்டோட மிக முக்கியமான ஒரு கட்டிடம் தான் இந்த தலைமைச் செயலகம். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த தமிழ்நாட்டோட தலைமைச் செயலகத்துக்குள்ளதான் நம்ம எல்லாருமே இது பண்ற சட்டப்பேரவையும் இருக்கு. இந்த சட்டப்பேரவைக்குள்ளதான் தமிழ்நாட்டோட முக்கியமான தீர்மானங்கள், இந்திய எதிர்ப்பு போராட்டமாகட்டும், இந்திய எதிர்ப்பு தீர்மானமாகட்டும், ரிசர்வேஷன் விரிவாக்கம் பண்ணாங்க பாத்தீங்களா. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுலதான் 69% இடஒதுக்கீடு வச்சிருக்காங்க, ஜாதிவாரி இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. அப்படிங்கிறப்ப இந்த மாதிரியான முக்கியமான தீர்மானங்கள் வந்து இந்த வளாகத்துக்குள்ள, அதாவது இந்த சென்ட் ஜார்ஜ் கோட்டை வளாகத்துக்குள்ளதான் எடுக்கப்பட்டது. அது மாதிரி இந்த பில்டிங்குள்ளதான் சிஎம்மோட ஆபீஸ், முதலமைச்சரோட ஆபீஸ் இருக்கு, பிற அமைச்சரோட ஆபீஸ் இருக்கு. இதுக்குள்ளதான் முக்கியமான கலெக்டர்ஸ், மாவட்ட ஆட்சியர்கள் சொல்லி இந்த ஆபீஸ் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஹைலி செக்யூரிட்டி, ஒரு பயங்கரமான செக்யூரிட்டி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பான ரொம்ப ஒரு ரெஸ்ட்ரிக்டடான ஒரு ஆபீஸ். இந்த ஆபீஸ் சிஎம் இருக்கிறாரு அப்படிங்கிறத தாண்டி இந்த ஆபீஸே, அந்த பில்டிங்கே ரொம்ப ஒரு ரெஸ்ட்ரிக்டான ஆபீஸ். இப்ப நார்மல் நம்மள மாதிரியான சாதாரண உள்ள போறாங்க அப்படின்னா பெர்மிஷன் இருக்கணும், ப்ராப்பரான ஒரு பெர்மிஷன் இருக்கணும். அது போக ஒரு ஹைலி செக்யூரிட்டி நம்மளை வந்து செக் பண்ணி தான், ரொம்ப இது பண்ணி தான் அனுப்புவாங்க அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப அது மாதிரி இந்த கட்டடம் ரொம்ப பழமையான கட்டிடம் அப்படிங்கிறப்ப இன்னமும் அந்த கட்டடத்துக்குள்ள வேலை பார்க்குறவங்களுக்கும், அதிகாரியா ஒர்க் பண்றவங்களுக்கும், சிஎம்முக்குமே சரி, நிறைய அன்னவுனான விஷயங்கள் பில்டிங்குள்ள இருக்கான். அதுல இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுக்குள்ள டனல் இருக்கு, பிரிட்டிஷ்காரங்க வந்து இந்த டனல் வழியா தான் வார் டைம்ல இதை யூஸ் பண்ணி தப்பிச்சிருக்காங்க, ஒரு டனல் இதுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறாங்க. அது மாதிரி இன்னமும் நிறைய ரூம்ஸை வந்து ஓப்பனே பண்ணாம இந்த ரூம்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த ரூம்ஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த காலத்துல கட்டினது. நம்ம இன்னமும் என்ன பண்றோம் அப்படின்னா, அப்ப 1644 கட்டின அதே பில்டிங்கா யூஸ் பண்றோம். சின்ன சின்ன இன்டீரியர் டிசைன் மட்டும் பண்றோம் வச்சுக்கோங்களேன், சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் தான் பண்ணிருக்கோம். மற்றபடி இன்னமும் அதே பில்டிங்கை தான் நம்ம அப்படியே யூஸ் பண்றோம். அந்த காலத்துல கட்டின பில்டிங் தான்.
நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிருக்கோம், அவ்வளவுதான். அது மாதிரி நிறைய ரூம்ஸ் வந்து இன்னமும் அப்படியே வச்சிருக்காங்களாம். அதெல்லாம் நிறைய அந்த காலத்துல இருந்த ஒரு சீக்ரெட்டான ப்ரொஃபைல் இருக்க, சீக்ரெட்டான ஃபைல்ஸ் இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு சீக்ரெட்டான ரூம்ஸா வச்சிருக்காங்க. இன்னமும் நிறைய பேருக்கு அதை பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் யாருக்கும் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதனாலதான் நம்மள சாதாரண ஆட்களை வந்து உள்ள அனுப்புறதுக்கு பெர்மிஷன் இருந்தாலும் உள்ள அனுப்புவோங்கிற மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் வச்சிருக்காங்க. அது மாதிரி மிலிட்ரி சம்பந்தமான நிறைய எக்யூப்மெண்ட்லாம் உள்ள இருக்க சான்ஸ் இருக்கு. இந்த சர்தார் படத்தை சொல்லுவாங்களே, அணுகுண்டு, இந்த மாதிரி பீரங்கி, அந்த மாதிரியான நிறைய ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு கான்பிடென்சியலான விஷயங்கள் எல்லாமே அந்த இடத்துக்குள்ள இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதனாலதான் இந்த மாதிரியான ரொம்ப ஒரு ஹைலி செக்யூரிட்டி இருக்காங்க, நம்ம அவ்வளவு பாதுகாப்பு அந்த இடத்துக்கு தராங்க அப்படிங்கிறாங்க. இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த பில்டிங்ல சிஎம் ஆபீஸ் இருக்குல்ல, அந்த ஜோன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நியர்பை கடலுக்கு பக்கத்துல கொஞ்சம் நியர்ல இருக்கு அப்படிங்கிறாங்க. அதனால எப்பப்பெல்லாம் இயற்கை சீற்றங்கள், சுனாமி இந்த மாதிரியான விஷயங்கள் ஆகட்டும், இல்ல வெள்ளப்பெருக்கு இந்த மாதிரி வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகிற இடம் வந்து சிஎமோட ஆபீஸா தான் இருக்கும். அந்த இடமே வந்து தண்ணி தேம்பி ஒரு ஒரு வெள்ளம் சூழ்ந்த காட்சியா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது கொஞ்சம் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டோட ஜிஓன்னு பாஸ் பண்றாங்க பாத்தீங்கன்னா, அரசாணை, தமிழ்நாட்டு அரசாணை வெளியீடுன்னு சொல்லி ஒன்று பண்ணுவாங்க, ஜிஓ அப்படின்னு. இந்த ஜிஓ எல்லாமே பெரும்பாலும் இந்த ஆபீஸ்ல இருந்து தான் ரிலீஸ் ஆகுது. இந்த ஆபீஸ்ல ரிலீஸ் ஆகுது. அது மாதிரி தமிழ்நாட்டோட முக்கியமான அலுவலகமா இருக்கிற இந்த தலைமைச் செயலகம் இன்னைக்குமே நம்ம தமிழ்நாட்டோட இதா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முக்கியமான ஒரு ஆபீஸா நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி இடையில இது வந்து 1680 இருந்து இப்போ வரைக்கும் 2026 வரைக்கும் இந்த ஆபீஸ வந்து நம்ம இப்படிதான் ஏதாவது ஒரு வகையில தமிழ்நாட்டுக்கு யூஸ் ஆகுற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிருக்கோமா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. 2010 அதாவது 2006 to 2011 ரூல் பண்ண டிஎம்கே கவர்மெண்ட் வந்து சிஎம் இருந்த கருணாநிதி அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த டைம் 2010 தமிழ்நாடு தலைமைச் செயலகத்தை மாத்துவோம், இது வேணாம், ஓமந்தூரார் கவர்மெண்ட் எஸ்டேட்டை வந்து அந்த இதா மாத்துவோம் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணிருக்காங்க. அந்த இடம் வேணாம், இப்ப இருக்க அந்த சென்ட் ஜார்ஜ் கோட்டை வேணாம், தலைமைச் செயலகத்தையும் சட்டப்பேரவையும் நம்ம அங்க மாத்துவோம், ஓமந்தூரார் இதுக்கு கவர்மெண்ட் எஸ்டேட்டுக்கு மாத்துவோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்த 2011 வந்த ஏடிஎம்கே கவர்மெண்ட், ஜெயலலிதா மேம் அவங்க வந்து இல்ல இங்கதான் தலைமைச் செயலகம் ரன் ஆகுன்னு சொல்லி அதை கேன்சல் பண்ணி அதுக்கப்புறம் ஃபுல்லாவே இங்க இதாகிட்டு இருக்கு. அது மாதிரி இந்த நம்ம தமிழ்நாடு தலைமைச் செயலகம் இருக்குல்ல, இந்த தலைமைச் செயலகம் தான் இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா பம்பாய் மாகாணம், மெட்ராஸ் மாகாணம், மதராஸ் மாகாணம், கல்கத்தா மாகாணம்னு 3 மாகாணங்கள் சொல்லுவாங்க. அதுல இந்த மதராஸ் மாகாணம், மெட்ராஸ் பிரசிடென்சி இருக்குல்ல, இந்த மெட்ராஸ் பிரசிடென்சியோடையும் தலைமைச் செயலகமா தான் இருந்திருக்கு. அப்பயும் நிர்வாக மையமா இங்கதான் ஒரு முக்கியமான ஆபீஸ், எந்த ஒரு நிர்வாக முடிவு எடுக்கிறாங்க. அதாவது நம்ம எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரியும், சென்னை மாகாணம், மதராஸ் மாகாணம் அப்படின்னா தமிழ்நாடு, கேரளால சில பகுதிகள், கர்நாடகா, ஆந்திரான்னு சொல்லி சில பகுதிகள், ஒடிசால சில பகுதிகள் அப்படின்னு சொல்லி கவர் ஆகி மொத்தமா கவர் பண்ணதுதான் மதராஸ் மாகாணம். அதை பிரிச்சுதான் நம்ம கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, ஒடிசா அப்படின்னு பிரிச்சது ரைட்டா. இந்த இடத்தோட ஹெட் குவார்டராவும் நம்ம இதா இருந்திருக்கு. இவ்வளவு பெருமை வாய்ந்த ஒரு பில்டிங்கை தான் நம்ம இப்ப நம்மளோட தலைமைச் செயலகமா தமிழ்நாட்டோட முக்கியமான அரசியல் முடிவுகள் எடுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரியுமா, தெரியாதா அப்படிங்கிறதையும், தெரியாது அப்படின்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.